எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே, அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏறும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. போயாமல் சுழலும் உலகம், உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும், வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. நாம் எதை அறிந்து என்ன பயன் நம்மை அறியாவிட்டால்? தன்னை அறிய தலைப்படுதலே ஒரு மனிதனுடைய தலையாய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்கிறது ரிக்வேதம். அதன் பிறகு மண்ணுயிர்பால் செயற்பூர்வமான அக்கறை காட்ட வேண்டும் என்றும் நம்முடைய வேதம் நமக்கு காட்டுகின்ற கோட்பாடாக இருக்கிறது. இதை மிகச்சிறிய வாக்கியங்களில் நம்முடைய ஆத்மாவை எப்படி நாம் அறிவது என்பதை சிருங்கேரி ஆச்சாரியால் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இதையும் நான் வைதிக ஸ்ரீ என்கின்ற இதழிலே, பழைய ஒரு இதழிலே பார்த்தேன். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேராவல் எனக்கு தோன்றியது. அவர் எப்படி எங்கிருந்து இந்த ஆத்மா என்கின்ற சம்பந்தத்துக்கு வருகிறார் என்பதை பாருங்கள், எப்படி தொடர்பு படுத்துகிறார் என்பதை பாருங்கள். அதுக்கு தான் ஆச்சாரியர் என்பது. அவர் கேட்குறாரு, ஒரு மனிதனுக்கு எப்படி பிசாசு பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி எப்படி இருக்கு? ஒரு சபையில் அவரே இந்த கேள்வியை எழுப்புகிறார். ஒரு மனிதனுக்கு எப்படிப்பா பிசாசு பிடிக்கிறது? சரி, 2 காரணங்கள் சொல்கிறார். ரொம்ப அருமையான காரணம். ஒன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமக்கடன்களை சரியாக செய்யவில்லை என்றால் ஒருவனை பிசாசு பிடிக்கக்கூடும். இந்த பிசாசு பலவிதமாக இருக்கும். வேற குரலில் பேசுறது, வெறியாட்டம் ஆடுறது மட்டும் அல்ல இல்லையா? ஓவராக தின்னத்தோணும், அதிகமாக தின்னத்தோணும், அடுத்தவங்களை திட்டத்தோணும். இது மாதிரி நல்ல காரியங்களில் பற்று இல்லாமல் போகும். நல்ல காரியங்கள் மேலே பற்று இல்லாமல் போவது மட்டுமல்ல, வீட்டில் மற்றவர்கள் பூஜை புனஸ்காரமாக இருந்தால் அது கண்டு வெறுப்பு கோபம் கூட வரும். இதெல்லாம் பிசாசு தானே. இது ஒன்று. அப்போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அபரக்கிரியைகளை சரியாமல் செய்யாமல் போனால் ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடிக்கக்கூடும் என்று ஒரு கருத்தை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார் பாருங்க, அதுதான் ஆச்சாரியாருடைய ஸ்டாம்ப். சொல்கிறார், ஒருவன் நம்மிடம் அறிவை யாசித்து அதை அவனுக்கு தர நாம் மறுத்தால் நமக்கு பிசாசு பிடிக்குங்கிறார். அப்போ ஆணவங்கிற பிசாசு நம்ம பிடிக்கும் என்று நமக்கு புரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது, நமக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் பார்க்குறார், தெரிஞ்சு கொடுக்குறார். நம்மக்கிட்ட கற்றுக்கணுன்ட்டு ஆசையாக வர்றார். ஐயா இது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு. அதெல்லாம் அவனுக்கு முடியாது அப்படின்னா அதை மறுத்த கணமே நம்மை பிசாசு பிடித்து விடுகிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆணவம் என்கின்ற பிசாசு நம்மை பிடித்து விடுகிறது. இது அல்லாமல்
உண்மையிலேயே பிசாசுகள் இருக்கத்தான் இருக்கின்றன, பேய்கள் இருக்கத்தான் இருக்கின்றன. நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், வேறு மொழியில் பேசுகிறார்களே. பிசாசு பிடிக்கப்பட்டும் தனக்கு தெரியாத வேறு மொழியெல்லாம் பேசுகிறான். அந்த பிசாசு போய்விட்டால் அவன் முன்போலவே ஆகிவிடுகிறான். அப்போ எங்க வருகிறார்? இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகிறோம். உடனே நம்ம ஒரு கேள்வி வருது, அப்போ இந்த இந்திரியங்கள் தானே ஆத்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்திரியங்கள் தானே ஆத்மா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அதற்கு ஆச்சாரியார் என்ன பதில் சொல்லுகிறார்? நீயே விசாரித்து தெரிந்து கொள். நான் சொல்ற ஒரு விவரம். இந்த உலகத்துல பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பாவம், பார்க்க முடியாதவர்கள். காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்கள், பிறவியிலேயே காது கேளாதவர்கள், பிறவியிலேயே வாய் பேசாதவர்கள், இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. பிறவியிலிருந்தே கண் தெரியாத போதும், காது கேளாத போதும், வாய் பேசாத போதும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்திரியங்கள் எப்படி ஆத்மாவாக ஆக முடியும்? நான் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு எப்படி அவர்களுக்கு சிந்தித்து பாருங்கள். மிக சின்ன வாக்கியத்தில் குறுகிய நேரத்தில் இவ்வளவுதான் அதை சொல்ல முடியும். அப்போ இன்னொரு கேள்வி வருகிறது. அப்போ இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம், தெரிந்து கொண்டோம். இந்த பிசாசு உதாரணத்தில் இந்திரியங்கள் ஆத்மாவாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டோம். அப்போ இந்த பிராணன் இருக்கிறது பாருங்க, பிராணன், சுவாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன், அதுதான் ஆத்மாவா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் பதிலுக்கு, பிராணன் தான் ஆத்மா என்று இருந்தால் அந்த பிராணனை நம்ம கும்பகத்தால் அப்படி கும்பகம் செய்கிறோமே, வாசியினை கும்பகத்தால் வலிய கட்டி போகிறதெல்லாம் பாட்டு. எப்படி கட்டுகிறோம்? மூச்சால் கட்ட முடியுமா? வேற ஏதோ ஒன்று தானே கட்டுது. மூச்சால் நிறுத்த முடியுமா? அடக்க முடியுமா? வேறு ஏதோ தானே அதை செய்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க விடுகிறார். இப்போ சொல்றேன் கேளப்பா, ஆத்மா தான்ப்பா அரசன். இந்த இந்திரியங்கள், இந்த உடம்பு எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு சேவகர்கள். இதுல விழித்து கொண்டே இருக்கிறது ஆத்மா, உறங்குவது இந்த இந்திரியங்களும் இந்த உடம்பும். எது தர்மமோ, எது நியாயமோ, எது அதுவே பலம். கபீர்தாஸ் ஒரு பாட்டு, மாலிக் ஜாகே பந்தா சோவே என்று வரும். அப்ப எஜமானன் விழித்து கொண்டிருக்கிறான், வேலையாட்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கபீர்தாசர் சொல்லுவார். தூக்கத்தில் தேகம் இருக்கிறதா? தெரியவில்லையே. மனசு இருக்கிறதா? இல்லை. இந்திரியங்கள் இருக்கிறதா? இல்லை. பிராணன் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் பிராணன் பிராணனை ஆத்மா என்று கொண்டு விட முடியாது. தூக்கத்திலே பிராணன் இருந்தாலும் ஏதாவது நடந்தால் நமக்கு தெரிகிறதா? இல்லை. இல்லையா? நான் இந்த தேகம் என்று நம்பி நம்பி வீழ்ந்தேன், தேன் யாவும் தீர்ந்து போனேன், தெருவில் எங்கோ கிடந்தேன். தூக்கத்தில் தேகம் இல்லை, தொல்லை ஏதும் இல்லையே. தூக்கத்தில் தேகம் இல்லை, தொல்லை ஏதும் இல்லை. அங்க தொல்லை இல்லை. பிராணன் இருக்கிறது, இந்திரியங்கள் செயல்படவில்லை, உடம்புக்கு ஸ்மரணை இல்லை இல்லையா? பிராணன் இருந்தாலும் தூக்கத்தில் ஏதாவது நடந்தால் நமக்கு தெரியும், நாமே நடந்தால் நமக்கு தெரிவதில்லை என்பதால் பிராணன் என்பது ஆத்மாவாக இருக்க முடியாது. ஒத்துக்கிறியாங்கிறார். ஆமா ஐயா. சரி, அப்போ ஒருவேளை இந்த மனம் தான் ஆத்மாவாக இருக்குமோ ஆச்சாரியாரே அப்படின்னு கேட்டா, சிருங்கேரி ஆச்சாரியார் பிராணனுக்கு சொன்ன அந்த உதாரணத்தை இங்கேயே காட்டுகிறார். ஏன்பா, மனத்தால் மனத்தை கட்ட முடியுமா? முடியலையே. சரி, ஆனா இன்னொன்னு கேட்கிறார், கெட்ட வழியில போகாம மனதை தடுப்பது எது? கொஞ்சம் கேட்டுப்பார். மனத்தால் கட்ட முடியவில்லை, ஆனால் கெட்ட வழியில் போகாமல் மனதை தடுப்பது எது? அது மனதாக இருக்க முடியாது, அதற்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா ஐயா, நீங்க சொல்றது ஒரு மாதிரி புரியுது. அப்ப மனம் ஆத்மா இல்லைன்னு புரியுறது. தூங்கினேன் என்று சொல்லுகிறாய். எப்போ?
முழிக்கும்போது, நீ தூங்கும் பொழுது நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளுகிறாயா? ரமண மகர்ஷியுடைய இது புரிகிறது நமக்கு இங்கே. இல்லை, தூங்கும்போது எப்படி தெரியும்? சரி, அப்போ முழிச்சப்புறம் தூங்கினேன்ட்டு எப்படி தெரியும்? ஏதோ ஒன்று சாட்சியாக இருந்து நீ தூங்குகிறாய் என்கின்ற விவரத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிவு அப்படியே இருப்பதனால்தான் நீ விழித்தெழுந்த பொழுது நான் தூங்கினேன், அப்பா அருமையாக தூங்கினேன்ப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக தூங்கினேன் என்று சொல்ல முடிகிறது இல்லையா? அப்போ அந்த சாட்சி தான் ஆத்மா. அந்த நான், அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய நான் தான் ஆத்மா. எனவே இந்த தேகம், இந்திரியங்கள், பிராணன், மனம் இவை எதுவும் ஆத்மா இல்லை. இவையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்ற நான் என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு தான் ஆத்மா என்று புரிந்து கொள். நாம் வேறு, இவை வேறு என்பதை புரிந்து கொள். இவை நாம் அல்ல, இவை நமது, நமக்காக வழங்கப்பட்டவை என்பதை தெரிந்து கொள். சரி சரி, அவர் சிருங்கேரி ஆச்சாரியார் அவருக்கே உரிய முறையில் அது முடிக்கிறார். சரி சரி, கேட்க எல்லாம் நன்னாத்தான் இருக்கு, சுலபமாகவும் புரியுறது, ஆனால் அனுசரணையில் வரலையே, நடைமுறையில் அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அவரே வழி சொல்கிறார். விஷயம் இவ்வளவு தான். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆமாம், புரிந்து கொண்டோம். நம்புகிறீர்களா? நம்புகிறோம். சரி, இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா இல்லையா? உறுதியாக இருக்கிறதா இல்லையா? இந்த பதில் சரியாக இருக்கிறதா இல்லை? சரியாக தான் இருக்கு. தர்க்க ரீதியாக இருக்கா? இருக்கு. சரி, புத்திக்கு ஒத்து வருகிறதா? ஒத்து வருகிறது. சரி, அப்போ ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். நாம் வேறு, இவை வேறு. இவ்வளவுதான். ஆமா, இப்ப புரிகிறதுயா? நாம் வேறு, இவை வேறு என்கின்ற ஞானத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்தி கொள்வீர்கள்? தினம் நினைக்க வேண்டும். சதா அதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தோம் ஆனால் இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இந்திரியங்கள் என்கின்ற கட்டு அப்படி சற்று விலகி ஒன்று தனித்திருக்கும். ஒரு கர்ப்பிணியினுடைய இன்பகரமான அவஸ்தை போல் அது இருக்கும். அதை நம்ம புரிந்து கொண்டால் போதும். மெல்ல மெல்ல ஆச்சாரியார் சொன்ன அறிவுரையை பின்பற்றி இந்த விசாரணையை இடைவிடாமல் நம்முடைய தினசரி வாழ்க்கையிலேயே செய்து நமக்கும் இந்த உடம்பு, மனது, புத்தி, இந்திரியங்களுக்கும் இடையே ஏற்கனவே இருக்கின்ற இடைவெளியை உணர்ந்து எந்தவிதமான இடையூறுமின்றி சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக நாம் நிலை நிற்போமாக.